என் தங்கச்சி நம்ம வீட்டுல நம்ம கூட எப்படி எப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்தா. தூங்குற அவளை எழுப்புறதுக்கு கூட நாம எவ்வளவு யோசிப்போம். ஆனா இங்க அவ தூங்க கூட முடியாம கொசுக்கடியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்னால எப்படிமா கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? என் தங்கச்சியோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த மெக்கானிக் பயல வெட்டி கூறு போடணும்னு தோணுதுமா. இப்ப நீயும் தங்கச்சியும் தான் இப்படி தேவையில்லாம என் கையை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. பூபதி, நீ என் வார்த்தையை கூட மதிக்காம இப்படி பேசிக்கிட்டே கத்திட்டு இருப்பேனா? நீ பேசிக்கிட்டே இரு, நான் கிளம்புறேன். இப்ப இவங்க பண்றதெல்லாம் நியாயம் சொல்றீங்களா? நான் தான் பேசுறேன்னு சொல்றேன் இல்ல பூபதி. இவங்க கிட்ட பேசியெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாதுமா. நீங்களும் தங்கச்சியும் என்ன தடுக்காம இருந்தீங்கன்னா அந்த மெக்கானிக் பயலுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு முடிவு கட்டி இருப்பேன். ஐயோ விடு சார், சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நாங்க தேவைக்காக வாழ்றவங்க, ஆடம்பரத்துக்காக வாழ்றவங்க இல்ல. அது அம்மா இல்லம்மா, என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த கல்யாணம் ரெண்டு குடும்பமும் கலந்து பேசி முடிவு பண்ணி நடந்த கல்யாணமே கிடையாதுமா. அவ்வளோ ஏன் நடந்தது கல்யாணமே இல்லைன்னு சொல்லி உங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு நடந்த கல்யாணம் இது. அதனால சத்யாவுக்கு தேவையான வசதி வாய்ப்பெல்லாம் எங்களால செஞ்சு கொடுக்க முடியலம்மா. அதோட நாங்க உங்களை மாதிரிலாம் வசதியானவங்க கிடையாது. நாங்க மான மரியாதையோட வாழ்ற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதுக்குன்னு உங்க பையன் சொல்ற மாதிரி நாங்க ஒண்ணு தர்தரம் பிடிச்சவங்க கிடையாது. எங்க வீட்ல ஒவ்வொரு ரூம்லயும் ஏசி இல்ல, ஒரே ஒரு ரூம்ல தான் ஏசி இருக்கு. ஆனா அந்த ஒரு ஏசி ரூமையும் சத்யாவுக்காக விட்டு கொடுக்கிற மனசு எங்களுக்கு இருக்கு. அம்மா, இதெல்லாம் நான் உங்களை கஷ்டப்படுத்துறோங்கிறதுக்காக சொல்லல. என்ன நடந்துச்சுன்னு நீங்களும் உங்க புள்ளையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் சொன்னேன். ஏசி இல்லாம தூங்க முடியாதுன்னு சத்யா சொன்னதும் என் வீட்டுக்காரரு அவரோட ரூம்ல சத்யாவை தூங்க சொல்லிட்டாரு. நானும் என் வீட்டுக்காரரும் ராத்திரி பூரா வெளியே தான் படுத்து தூங்கணும். நேத்து மாதிரி இன்னைக்கும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சத்யா இருக்கிற ரூம்ல புதுசா ஏசி வாங்கி போடலான்னு முடிவு பண்ணி ஏசி வாங்கலான்னு கிளம்பி வெளியே வந்த கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. ஏமா, நீ பேசிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? இதுக்கப்புறம் வாயை முடிக்கிட்டு கொஞ்சம் பேசாம இரு. நான் இந்த வீட்டு பெரியவர்கிட்ட பேசிக்கிறேன். ஏங்க, நீங்க தானே இந்த வீட்டுக்கு பெரியவர், நீங்களே சொல்லுங்க. என் தங்கச்சி இப்ப உங்க வீட்டுக்கு தானே வாழ வந்திருக்கா. அவளுக்கு என்ன தேவையோ எது தேவையோ அதை செஞ்சு தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தானே. என் தங்கச்சியை நாங்க எப்படி பூ மாதிரி வளர்த்தோம் தெரியுமா? இப்போ நீங்க எல்லாருமா சேர்ந்து என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறீங்களா? சொல்லுங்க தம்பி. என்ன ஆதுர, இவன் மெக்கானிக் ஷாப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா இப்ப திடுதிப்புன்னு திரும்பி வந்து நிக்கிறான். இவன் வேற இப்ப ஏதாவது 7:30 இழுத்து விட போறான். என்ன அண்ணி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது பிரச்சனையா? இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. காரணம் நீதான்டா. உன்னாலதான்டா என் தங்கச்சியோட நிம்மதி சந்தோஷம் வாழ்க்கைய போச்சுடா. ஏண்டா உன்னால ஒரு ஏசி கூட வாங்க முடியாதா? ஆமா, நீ என்ன யோகியத்துல என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின? பெரிய ஆம்பளை நினைச்சு கட்டிட்டியோ? என்னடா பாக்குற? ஒரு பொண்ணு கழுத்துல கட்டாய தாலி கட்டுறவெல்லாம் ஆம்பளை இல்லடா. அவளை எதுக்காகவும் கஷ்டப்பட விடாம வாழ வைக்கிறான் பாரு, அவன்தான் ஆம்பளை. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? ஏய் பூபதி, இங்க பாருங்க, தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. இது வரைக்கும் யாருக்கும் ஏசி தேவைப்படல, அதனால வாங்கல. இப்ப உங்க தங்கச்சி ஏசி வேணும்னு கேட்டா அதை நாங்க வாங்கி மாட்ட போறோம், அவ்வளவுதானே. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? கோவப்படுறதுக்கு என்ன இருக்கா? இந்த வீட்ல என்ன இருக்கு? இங்க ஏசி மட்டுமா இல்ல? எங்க வீட்ல என் தங்கச்சியோட பெட்ரூம்ல அவ மட்டும் பாக்குறதுக்கு ஒரு பெரிய டிவி இருக்கு. இந்த வீட்ல ஹால்ல ஒரு டப்பா மாதிரி டிவி இருக்கு. அது கூட ஓடுமா என்னன்னு தெரியல.
பதில் சொல்லுங்க. இப்படி எல்லாரும் வாய மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்க ரூம்ல டிவி இருக்கு. கேட்டியாமா? அவங்க ரூம்ல டிவி இருக்கான், அதனால ஹால்ல டிவி தேவையில்லையா? என் தங்கச்சியால டிவி பார்க்காம இருக்க முடியாது. என் தங்கச்சியோட ரூமுக்கு 65 இன்ச்ல பெரிய டிவியா பார்த்து வாங்கி மாட்டணும். இதுக்கு உங்ககிட்ட பணம் சத்தியமா இருக்க போறதில்ல. அதனால நானே வாங்கி மாட்டிடுறேன். அப்ப கேட்க மறந்துட்டேன். இந்த வீட்ல ஏசி டிவி மட்டும்தான் இல்லையா? இல்ல இந்த வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி எதுவுமே இல்லையா? இல்ல இன்னும் அந்த அம்மிக்கல் ஆட்டுகள் வச்சுதான் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேக்குறான். இந்த ஆதிரைக்கு சூடு சொரண இருந்தா தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். இந்த வீட்ல என்னென்ன இல்லன்னு சொல்லிருங்க. அத நானே எல்லாமே வாங்கி கொடுத்துறேன்.